உங்க பிரசன்னம் எங்கள் நடுவில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் நீர் எங்களை உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக, உங்க மகிமையினால் நிரப்புவீராக. உங்க ஆளுகை எங்கள் நடுவில் வரட்டும். இந்த விடுதலை கூட்டத்தில் கர்த்தர் வருகிற ஒவ்வொருவரையும் நீர் சுகமாக்கும்படி, நீர் விடுதலையாக்கும்படி, நீர் அற்புதத்தை செய்யும்படி உங்க கரம் இங்கு நீட்டப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவருடைய பிரசன்னத்தை இங்க இருக்கிற எல்லாரும் உணரும்படி ஆண்டவர் செய்யணும்பா. தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரிடத்தில் ஐக்கியத்தை இழந்து நிற்கிறவர்கள், தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாதபடிக்கு இருக்கிறவர்கள், இன்றைக்கு தேவ பிரசன்னத்தை உணரும்படி தேவனுடைய பிரத்யட்சமான மகிமைகள் நடுவில் இறங்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவானின் கிரியைகளை நாங்கள் முந்தி கட்டுகிறோம். ஒன்று கூட தடை இல்லாம எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒழுங்கும் கிரமமாய் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஆலோசனையின்படி நீர் நடத்துவீராக. ஆலோசனையில் ஆச்சரியமானவரும், செயலில் மகத்துவமானவரும், துதியில் பயப்படத்தக்கவருமாகிய எங்கள் தேவனே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவருடைய கிருபை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும்பா. ஆண்டவரே, உம் நாமத்தின் மகிமைக்காக இந்த இடத்துல தொடர்ந்து பாடுகிற பாடல் பகுதியை அப்பா நீங்க ஆசீர்வதிங்க. நல்ல ராகத்தினால் நிரப்புங்க. இசை கருவியும் பாடலும் இசைந்து போக கர்த்தர் உதவி செய்வீராக. ஒளியில தடங்கள் வராம, கரண்ட் தடை இல்லாம, எல்லா இயற்கை சூழ்நிலைகள் எல்லாம் எங்களுக்கு சாதகமாக எங்கள் தேவனே நீங்க மாற்றி தாங்கப்பா. உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். வானமும் பூமியும் மாறினாலும் மாறாத என் தகப்பனே, உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உம்முடைய தயவு எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இல்லாத இந்த பூவுலக வாழ்க்கை வேணாம் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தை எல்லாரும் வாஞ்சிக்க எங்களுக்கு உதவி செய்யும். துவக்கம் முதல் முடியும் மட்டும் ஆண்டவர் கூட இருக்கும். உங்க வார்த்தையெல்லாம் விடுதலையா இந்த இடத்துல புறப்படும். ஏசப்பா கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார்.
மனதார நன்றி சொல்வேன். மன்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மறவார நன்றி சொல்வேன். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். குறைவுகள் அனைத்தையுமே மகிமையிலே நிறைவாக்கினீ. குறைவுகள் அனைத்தையுமே மகிமையிலே நிறைவாக்கினீ. என் ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தீர். என் ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தீர். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி
கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உபவாச கூட்டுகையின் இறுதி வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தை மூலமாக நம்மோடு அவர் பேசும்படியாக, இடைப்படும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சூழ்நிலைகள் பலவாறு இருக்கலாம், நம்முடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கலாம். நாம் நோக்கி பார்க்கிறவர், நம்மை விசாரித்து அறிகிறவர், நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்து உதவி செய்ய போதுமான ஒரு தேவனுடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். அவரோட அமர்ந்திருக்கிற இந்த வேளையில ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது நமக்கு பெரிய சந்தோஷம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, நீர் என்னோடு பேசும். எனக்கு உம்முடைய வார்த்தையின் அகலத்தையும் ஆழத்தையும் நீளத்தையும் ஆண்டவரை உணர்த்தி அருளும். அதை நான் அறிந்து கொண்டு உம்மை சார்ந்து ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா? ஆண்டவருடைய வசனம் தியானிக்கையில் இதயம் அதில் நமக்கு ஒரு ஆறுதல், நமக்கு ஒரு வழிகாட்டி. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஒரு மெய்யான ஆலோசனை. கர்த்தர் அவர் வேத வசனங்கள் மூலமாக, வார்த்தை மூலமாக நம்மை தேற்றுகிறவர், வழி நடத்துகிறவர், நம்மை போதிக்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர். இந்த வசனம் ஜீவன் உள்ளது, அது ஆற்றல் உள்ளது, அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய திருப்பங்களை கொண்டு வர போதுமானது. ஜீவிக்கிற வார்த்தை, அந்த வார்த்தை மூலமாக என்னோடு பேசும் ஆண்டவரே என்று நம்ம கேட்போம். உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம்போ நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா நனுதினம் நீ வனைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா நனுதினம் நீ வனைந்திடுமே. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தால் எங்களை வனைந்தருளும். உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காண்பியும்.
நீர் எங்களோடு பேசும். இந்த இடத்துல பேசுகிற என்னை மறைத்து நீர் இங்கே வெளிப்படும். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் பேசும். இதை கேட்கிற ஜனங்கள் யாரா இருந்தாலும் அவர்களோடு நீர் பேசும். ஆண்டவரே, உம்முடைய தொடுதலை அவர்கள் உணர்வார்களாக. கர்த்தருடைய கரம் அதை செய்யும்படிக்கு செபிக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இன்றைக்கு நாம் உலகத்தின் சூழ்நிலைகளை நோக்கி பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் விபரீதமான காரியங்கள், வேதனையான அனுபவங்கள். நியூஸ் பேப்பரை எடுத்துக்கொண்டா இனிமே இந்த உலகத்தில் வாழ முடியாது என்று சொல்லி தற்கொலை செய்து, கடன் பிரச்சனையினால, வியாதியின் கொடுமையினால, பலவித போராட்டங்கள்னால, நெருக்கங்களினால, இந்த கொரோனா காலம், இந்த வியாதியின் உபத்திரவங்கள்னால, பாவ சாப கட்டுகளினால மக்கள் வந்து பலவிதங்கள் வேதனை உற்று தற்கொலைக்கு நேராக போகிறதையும், என்ன செய்வதென்று தெரியாமலும், எங்கே போவது என்று தெரியாமலும், யாரை நோக்கி பார்ப்பது என்று தெரியாமலும் புலம்புகிற ஒரு பெரிய கூட்டத்தை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். கர்த்தரை அறிந்தவர்கள் கூட எந்த ஊழியரிடத்திலே போனால் எனக்கு விடுதலை கிடைக்கும், எந்த நபரிடத்திலே போனால் அவரிடத்திலே அதிக வல்லமை உண்டு என்று சொல்லி எங்கே போவது என்று யோசித்து கொண்டிருக்கிற காலம், வேதனையின் உச்சக்கட்ட காலங்கள். வேதம் சொல்லுகிறது இது கடைசி காலம். ஆனபடினால பயங்கரமான சம்பவங்கள் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது. யாரை கேட்டாலும் அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, வேதனையான அனுபவங்கள். இரவு பகலாக உழைத்தும் ஒன்றுமில்லையே, இவ்வளவாய் வேதனைப்பட்டு நாங்கள் காரியங்களை செய்தும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லையே என்று புலம்புகிறதும் கதறுகிறதுமான ஒரு குரல். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை, யாரையும் சார்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கி படைத்து உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. எனக்கு தெரிந்த என்னுடைய காரியங்கள் எல்லாம் நான் செய்து பார்க்கிறேன், ஆனாலும் விடுதலை இல்லை. புண்ணிய ஸ்தலங்களை எல்லாம் தேடி போய் என்னால் இயன்ற காரியங்களை எல்லாம் செய்து பார்த்தேன், விடுதலை இல்லை என்று சொல்கிற ஒரு திரள் கூட்டம். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, அது இந்திய தேசத்தின், இந்த தமிழ்நாட்டின் இந்த மூலையிலிருந்து மட்டுமல்ல, தேசங்கள், கண்டங்கள், எந்த பகுதியில் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், எங்கே இருந்து, எந்த சமூகம், எந்த இனம், எந்த மொழி பேசுகிற எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், தம்மை சிருஷ்டித்து உருவாக்கின தேவனை நோக்கி பார்த்தால் ரட்சிப்பு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஏன் நான் ரட்சிக்கப்பட வேண்டும்? இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் சொல்லிக் கொள்கிற காரியம், நான் ஆலயத்திற்கு ஒழுங்காக போகிறேன், காணிக்கைகளை கரெக்டாக கொடுக்கிறேன், ஏழைகளுக்கு நான் உதவி செய்கிறேன், தேசத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறேன், பிள்ளைகளுக்காக உழைக்கிறேன் கடினமாக, ஆகவே நான் பரலோகம் போக முடியும், நான் தேவன் வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பை நான் பெற்றிருக்கிறேன் என்று பலர் சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நாம் செய்கிற எந்த கிரியையினாலும் அல்ல, தேவனை நோக்கி பார்த்து நாம் ரட்சிக்கப்பட முடியும். அப்படி ரட்சிக்கப்படாமல் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. வேதவசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். எங்கிருந்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், எங்கிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், அக்கினி கடலிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், வேதனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், வியாதியின் கொடூரங்கள், கடன் பிரச்சனைகள், இவைகளே நாம் பார்த்து புலம்பிக் கொண்டிருப்போம் என்றால், இவைகளை விட மிகவும் கொடியதும் நெடியதுமான வேதனை உள்ள ஒரு இடம் ஒன்று இருக்கிறது.
அந்த பகுதியிலிருந்து காப்பாற்றப்படுவதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னை நோக்கி பாருங்க, அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அது என்ன அப்படிப்பட்ட கொடிய இடம்? அக்கினி கடல் என்று சொல்லுகிறது. அந்த அக்கினி கடலிலே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் பிரவேசிப்பதில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட வேண்டும் என்றால் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம். வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 2 பேர், லாசரு, ஐஸ்வர்யவான் என்று சொல்லக்கூடிய 2 பேர் இருந்தார்கள். லூக்கா 17வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது இந்த சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டார். இந்த 2 பேரும் இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள். அவரவருக்கு கொடுக்கப்பட்ட காலத்திலே அவரவருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி அவங்களுடைய நிலைமைக்கு தக்கதாக வாழ்ந்தார்கள். ஐஸ்வர்யவான் மிகவும் சம்பிரமமாய் வாழ்ந்தான் என்று சொல்லப்படுகிறது. லாசரு அந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டினுடைய வாசல் அருகே கிடந்து மேஜையில் இருந்தாவது ஏதாவது விழுந்தால் அதை எடுத்து சாப்பிடலாம் என்று ஆசையாக இருந்ததாக வேதம் பதிவு செய்கிறது. 2 பேரும் ஒரு காலத்திலே மரிக்கிறார்கள். அந்த லாசரு என்கிறவன் தேவனுடைய மனிதனாகிய ஆபிரகாமின் மடியிலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். அந்த ஐஸ்வர்யவானோ பாதாளத்திலே வேதனைப்படுகிறதை வேத வசனம் சொல்லுகிறது. 24வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டார். அக்கினி ஜுவாலை, அக்கினி கடல், இந்த பகுதிக்கு காப்பாற்றப்படும்படிதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னை நோக்கி பாருங்கள். இந்த உலகத்தின் காரியங்களே, ஒரு 100 வருட காலம் வாழ்கிற இந்த பூமியில் உள்ள உபத்திரவங்கள், சிறிய சிறிய காரியங்கள் நம்மை வேதனைப்படுத்தி நம்மை மனதை பாதிக்கிறதானால் அதைவிட மிகவும் கொடியதான இந்த அக்கினி கடலின் அனுபவம், இந்த ஐஸ்வர்யவான் கதர்னது போல வேதனையுள்ள இந்த இடத்திலே நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேனே, ஐயோ தாகம் எடுக்கிறதே. இந்த ஆபிரகாம் தன்னுடைய விரலின் நுனியை தண்ணீரிலே தோய்த்து ஒரு சொட்டு தண்ணீர் என் நாவிலே விட்டால் ரொம்ப ஆற்றலாயிருக்குமே, ரொம்ப நன்றாயிருக்குமே என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு வேதனை உள்ள ஒரு இடம் அந்த அக்கினி கடல். அந்த நபர் சொல்லுகிறார் 27வது வசனத்துல, அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்திற்கு வராதபடிக்கு அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக சொல்ல வேண்டும் என்று கேட்கிறான். அது அவ்வளவு கொடிய இடம், அவ்வளவு வேதனை உள்ள இடம். அந்த இடத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை, யாராலும் முடியாது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜீவனோடு இருக்கிற இந்த உலக வாழ்க்கையில அந்த இடத்திற்கு போகாதபடிக்கு தேவனை நோக்கி பாருங்கள் என்று சொல்ற. நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். நம்மள சிலர் கூட சொல்லலாம், அப்படிப்பட்ட அந்த கொடிய வேதனையுள்ள இடத்திற்கு போகத்தக்கதான பெரிய பாவங்களில் ஒன்றையும் நான் செய்யவில்லை, நான் விபச்சாரக்காரி அல்ல, நான் விபச்சாரக்காரன் அல்ல, நான் பரிகாரன் அல்ல, நான் கொலைகாரன் அல்ல, நான் மற்றவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அல்ல, நான் தீங்கு செய்கிறவர்கள் அல்ல, நான் எல்லாரும் நன்றாயிருக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் என்று நாமே நம்முடைய நீதிகளை தேவனுக்கு முன்பாக தொகுத்து கொடுக்கலாம்.
ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நம்முடைய நீதியெல்லாம் தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. நாம் நம்முடைய பார்வையில் பார்க்கும் பொழுது பரிசுத்தமுள்ளவர்களைப் போல தோன்றுகின்றோம். ஆண்டவருடைய நீதிக்கு முன்பாக நம்மை நிறுத்தி பார்க்கும் போது நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வேதவசனம் இன்னுமாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது, அந்தபடியே ஒரு மனிதனும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்று போனார்கள். எல்லாரும் இழந்து போனாங்க. நான் ஒரு தீமையும் செய்யாமல் எல்லாம் நன்மைதான் செய்வேன் என்று சொல்லத்தக்க மனிதன் ஒருவரும் இல்லை. ஆகவே தான் ஆண்டவர் இந்த அவல நிலையை பார்த்து பூமியில மனிதனாக இறங்கி வந்தார். இந்த கொடிய நரகத்தில் மனிதன் தான் செய்கிற தவறுகளுக்கு தக்கதாக, பொய் சொல்லுகிறதுக்கு தக்கதாக, களவு செய்கிறதற்கு தக்கதாக, கொலை செய்கிறதற்கு தக்கதாக, மற்றவர்களை அற்பமாய் எண்ணி முட்டாளே என்று சொல்லுவதற்கு தக்கதாக, இச்சையான காரியங்களை கண்களிலே பார்த்து விபச்சார பாவத்தை செய்கிறதுனால, தன்னுடைய சகோதரனை பகைக்கிறதுனால, இருளிலே நடந்து கொண்டிருக்கிறதுனால, இந்த பாவங்களினாலே மனிதன் நரகாக்கினையிலே போய்விடுவானே என்று சொல்லி அந்த இடத்திற்கு நம்மை அனுப்ப சித்தம் இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். வேதவசனம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம், குணமாகிறோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, தண்டனை அவர் மேல் வந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டது, அவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது, அவருடைய கரங்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது, அவருடைய விலாவிலே ஈட்டி குத்தப்பட்டது, இரத்தம் சொட்ட சொட்ட அவர் நம்முடைய பாவங்களினின்று நம்மை விடுதலையாக்கும்படியாக அதை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார். இந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து விட்டார். இப்போது நாம் அவரை விசுவாசித்தோம் ஆனால், எனக்காக அவர் மரித்தார் என்று விசுவாசித்தோம் ஆனால், அவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தின் நிமித்தம் நாம் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட முடியும். அந்த நரகாக்கினியின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட முடியும் என்று ஆண்டவராகிய தேவன் நம்மை அந்த சாவுக்கு ஒப்பு கொடுக்காமல் விடுதலையாக்கும்படி சித்தம் கொண்டதுனால அதை நாம் விசுவாசிக்கும் போது நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தான் ஆண்டவர் அவரை நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உலகத்தில் மக்கள் எல்லாம் பாவம் மன்னிப்புக்காக, பாவம் மன்னிக்கப்படுவதற்காக பல்வேறு காரியங்களை செய்து பார்க்கிறார்கள், பல்வேறு முயற்சிகளை செய்கிறார்கள், பரிகாரங்களை செய்கிறார்கள். ஆனாலும் பாவம் சாபத்திலிருந்து விடுதலை இல்லை என்று தவிக்கிறார்கள். பாவம் மன்னிக்கப்பட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றுதான் வழி என்று வேதம் சொல்லுகிறது. மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு, பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் பூமியில் கட்டளை இடப்படவில்லை என்று வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றார். வேதவசனம் சொல்லுகிறது, வானத்தின் கீழங்கும் பூமியின் மேலங்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அன்றி வேறொரு நாமம் பாவ மன்னிப்புக்காக கட்டளையிடப்படவில்லை. பாவ மன்னிப்பு பெறுவதற்காக, ரட்சிக்கப்படுவதற்காக வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நாம் அந்த கல்வாரியில் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும் போது, அவரை விசுவாசிக்கும் போது, அவர் எனக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கும் போது அவராலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. அப்படி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறார். இப்படி அவருடைய பிள்ளைகளாகி அந்த கொடிய தண்டனையிலிருந்தே நம்மை காப்பாற்றுகிற தேவன் இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிக்க மாட்டாரா? இந்த எளிய பிரச்சனைகளில் நின்று நம்மை விடுவிப்பதில்லையா? அவர் விடுவிப்பதற்கு போதுமானவர் அல்லவா? நம்மை நிச்சயம் விடுவிப்பார்.
அன்றைக்கு அப்போஸ்தலருடைய காலத்திலே தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதன் தேவாலயத்தின் வாசல் அண்டையிலே பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அந்த வாசல் அண்டையிலே உட்கார்ந்து அவன் நாள்தோறும் பிச்சை எடுப்பது அவனுடைய வழக்கம். அவன் அந்த வழியாய் போகிற மற்ற மக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவனுடைய இருதயத்தில் இப்படி சிந்தித்திருக்க கூடும், மற்றவர்களைப் போல நடந்து திரிவதற்கு எனக்கு கால்கள் சரியாக இல்லையே, என்னுடைய வேலை நித்தமும் இந்த வாசல் அண்டையிலே உட்கார்ந்து வருகிற போகிற எல்லா மனிதரிடத்திலும் எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்பதுதானே என்னுடைய நிலைமையாய் இருக்கிறதே. மற்ற மனிதர்களைப் போல நடப்பதற்கோ வேலை செய்வதற்கோ மற்ற மனிதர்களைப் போல வாழ்வதற்கோ என்னால் இயலவில்லையே என்று கூட மனதிற்குள்ளே வேதனைப்பட்டிருக்கலாம். வருகிற போகிற மக்களை எல்லாம் பார்க்கும்போது அந்த சிந்தனைகள் அவனுக்குள் வந்திருக்கலாம். ஏனென்றால் அவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்த மனுஷன். இந்த நாட்கள்ல நாள்தோறும் அவன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறதான் அவனுடைய தொழில். அங்கே உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல தேவாலயத்துல பேதுரும் யோவானும் பிரவேசிக்கிறார்கள். அப்பொழுது அவர்களையும் பார்த்து வழக்கமாக கேட்பது போல எனக்கு பிச்சை கொடுங்கள் என்று கேட்கிறார் அந்த நபர். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார், நீர் எதிர்பார்ப்பது போல ஏதாவது ஒன்றை பொருளை கொடுப்பதற்கு பொன்னுமோ வெள்ளியுமோ எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் இருக்கிறதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்ன போது அவன் அப்படியே எழுந்து நடந்து குதித்து கொண்டே தேவாலயத்திற்குள்ளே ஓடி சென்றான். ஹல்லேலூயா. அவன் அப்படியே புறப்பட்டு போய் கர்த்தரை துதித்து கொண்டே ஆண்டவரை உயர்த்தி கொண்டே புகழ்ந்து கொண்டே நடனம் ஆடிக்கொண்டே, எவ்வளவு பெரிய சந்தோஷம். 40 வருட ஏறக்குறைய 40 வருட காலமாய் தான் அந்த நிலைமையிலே இருந்து கொண்டிருந்த ஒரு மனிதன், இனி எனக்கு வாழ்வே இல்லை என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கால்கள் சரியாகி கரடுகள் பலன் கொண்டு எழுந்து நடந்து அந்த ஆலயத்திற்குள்ளே போய் தேவனை மகிமைப்படுத்தினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எவ்வளவு ஒரு பெரிய மகிழ்ச்சியான அனுபவம், எவ்வளவு பெரிய சந்தோஷம். இதை பார்த்தபோது, இதை கண்டபோது அங்கு ஆலயத்துல கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாம் யாரை நோக்கி பார்த்தார்கள் பாருங்க. வசனம் சொல்லுகிறது, அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு பிரமித்து கூட்டமாய் கூடி பேதுரும் யோவானை நோக்கி பார்த்து ஓடி வந்தார்கள். வேத வசனத்துல அவர்கள் அந்த கூடி வந்த மனிதர்களுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க. 12வது வசனத்தை வாசிங்க. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? போதும். வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. திரளாய் கூடி வந்திருந்தார்கள். ஏறக்குறைய 40 வருடமாக அவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதலே சப்பானியாய் இருக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படியானால் இத்தனை நாட்களும் சப்பானியா இருந்த அந்த மனிதன் திடீரென்று நடந்து சக மனிதர்களைப் போல நடந்து போகிறதை ஜனங்கள் கண்டபோது ரொம்ப ஆச்சரியப்பட்டு யாரை நோக்கி பார்த்தார்கள்? யார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி எழும்பி நட என்று சொன்னார்களோ அந்த தேவ மனிதர்களை நோக்கி பார்த்தார்கள். அப்ப அவங்க சொல்ற காரியம், நீங்க ஏன் எங்களை நோக்கி பார்க்க வேண்டும்? இது எங்களுடைய சுய பக்தியினால் அல்ல, நாங்கள் ஏதோ பல மணி நேரம் ஜெபிப்பதினால் அல்ல, இது எங்களுடைய சுய சக்தியினால் அல்ல, எங்களிடத்தில் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது அதனால் நாங்கள் எழுப்பி விட்டோம் என்பது அல்ல. நீங்க ஏன் எங்களை நோக்கி பார்க்கிறீங்க? அப்ப யாரை நோக்கி பார்க்கணும்? 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. நீங்கள் என்னை நோக்கி பார்க்காதீங்க, நான் ஏதோ பக்தியினால செய்துட்டேன், என்னுடைய சக்தியினால செய்துட்டேன் என்று எங்களை நோக்கி பார்க்காதீங்க. இந்த அற்புதத்தை செய்தது, இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நோக்கி பார்த்தால் பிறவியிலேயே இருந்த இந்த சப்பானிக்கு விடுதலை கொடுத்த தேவன் நமக்கு இருக்கக்கூடிய வியாதிகள், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவு போராட்டமா இருந்தாலும் அவரால் விடுவிக்க முடியும். ஹல்லேலூயா. அதற்கு தான் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் கட்டளையிடப்பட்டிருக்கிறது.
ஆகவே இந்த உலகத்தில் படுகிற பாடுகள், வேதனைகள், வியாதியின் கொடூரங்கள், கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள், பிசாசின் போராட்டங்கள் எதுவா இருந்தாலும், சாபம், ஐயோ எங்கள் பெற்றோர்கள் செய்து தொலைத்து போனதே நாங்க அனுபவிக்கிறோமே, எங்களால் தலை நிமிர முடியவில்லையே, எங்களால் எழுந்து நிமிர்ந்து முன்னேற்றம் அடைய முடியவில்லையே என்று சொல்லி தவிக்கிற காரியங்கள் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகள் விலகி போகும், அதிலிருந்து விடுதலை உண்டு என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? இன்னும் இவ்வளவோ நாம் ஜெபித்தும் விடுதலை கிடைக்கவில்லை என்று பலர் சொல்லுவார்கள். ஆனா நம்பிக்கை யார் பேர்ல இருக்கு? எந்த ஊழியக்காரன் பேர்ல இருக்கு? இந்த ஊழியக்காரிடத்துல போனா அங்க நிறைய அற்புதம் நடந்திருக்கிறதா? இங்க போனா நிறைய அதிசயங்கள் நடைபெற்றிருக்கிறதா? முன்னமே ஏதாவது நடந்திருக்கிறதா? அப்படின்னா நம்ம அங்க போகும். இங்க தெளிவா அவங்க சொல்றாங்க, ஊழியக்காரர்கள் சொல்லுகிறாங்க, எங்கள் சுய பக்தி கிடையாது, நாங்க அதிகமான நேரம் ஜெபிக்கிறதுனால கிடையாது, எங்களிடத்துல இருக்கிற சுய சக்தி கிடையாது, அது இயேசு கிறிஸ்துவின் நாமமே இந்த அற்புதத்தை செய்தது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தன்னை சிருஷ்டித்த தேவனை நோக்கி பார்க்கிறார்களோ, கண்டிப்பாக அவர்களுக்கு விடுதலை உண்டு. எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த கொடிய போராட்டமா இருந்தாலும் அதிலே விடுதலை உண்டு என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறார். சக்கேயு என்று ஒரு மனுஷன் இருந்தார். அவனுக்கு ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று ரொம்ப ஆசை. அவன் இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது, அவர் இப்படி பெரிய அற்புதங்களை செய்கிறவர், அவர் மூலம் பல காரியங்கள் நடைபெறுகிறது, குருடர்கள் பார்வையடைகிறார்கள், இப்படியெல்லாம் சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு ஒரு ஆசை, எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று. அப்படி ஆசைப்பட்டு அவன் அந்த ஆசையோடு நின்று விடவில்லை. ஏனென்றால் இயேசுவோடு கூட பிரலான ஜன கூட்டம். ஒரு மனிதன் இயேசுவை பக்கத்துல போய் பார்க்கணும்னா பயங்கரமான கூட்டம் இருந்தா எப்படி பார்க்க முடியும்? தனியா நின்றா போய் பார்க்கலாம், அவ்வளவு கூட்டத்தினிடையில பார்க்க வேண்டும். அதிலும் சக்கேயு ரொம்ப குள்ளமா இருக்கிறார். அப்ப கூட்டமான ஜனங்கள் மத்தியில எப்படி பார்ப்பது? ஆகவே அவன் ஒரு வழியை தேடிக்கொண்டான். இயேசு நடந்து போகிற அந்த பாதையிலே ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறி உட்கார்ந்து, அவர் இந்த வழியாய் போகும்போது அவரை மேலே உட்கார்ந்து நான் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தான். அவனுடைய ஆசையை தேவன் பார்த்தார். அவன் தேவனை பார்க்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருந்ததை தேவன் பார்த்து அவனுடைய அந்த எளிய ஆசையை நிறைவேற்றி அவனுக்கு ரட்சிப்பை வழங்கினார். பாருங்க, அவனை பார்த்து சொன்னார், சக்கேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா. அவனுக்கு தெரியாது, தன்னுடைய பெயர் தெரியும், இயேசு என்னை கூப்பிடுவார் என்றெல்லாம் தெரியாது. அவன் இயேசுவை நான் பார்த்து விட வேண்டும், இயேசு என்னை பார்க்காவிட்டாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது அவரை பார்த்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அந்த ஆசையை அறிந்த தேவன் அவன் சீக்கிரமாய் கீழே இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன போது பக்கத்துல கூடியிருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, இந்த மனுஷன் பாவியான மனுஷன், ஏன் இவர் வீட்டுல தங்கணும்னு இயேசு போகணும்னு நினைக்கிறார் என்று. ஆனா ஆண்டவர் அவனுடைய வீட்டுக்கு போகும்போது வழியிலே தானே சகையோ நின்று ஆண்டவரை பார்த்து, நான் இவ்வளவு நாட்களும் செய்திருந்த அநியாயம், கலெக்ஷன் பண்ணியிருந்த மணி, அதனால வந்த சம்பாத்தியங்கள், இதெல்லாம் ஏழைகளுக்கு திரும்ப கொடுத்துறதேன் என்று சொல்லி தன்னுடைய பாவத்தை, தன்னுடைய அக்கிரமத்தை, தான் எதெல்லாம் செய்திருந்தாரோ அதெல்லாம் உணர்த்தப்பட்டதோ, தான் எதெல்லாம் செய்ததெல்லாம் பாவமாக அவருக்கு உணர்த்தப்பட்டதோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அறிக்கையிட்டு நான் அதை திரும்ப செலுத்துகிறேன் என்று சொன்ன போது இயேசு சொன்னார், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொன்னார். அந்த ரட்சிப்பு அந்த வீட்டுக்கு வந்தது. சகையுவின் வீட்டிற்கு, சகையுவுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. இன்றைக்கு ஆண்டவர் வலியுறுத்துகிற காரியம், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை நியமிக்கிற, நித்திய காலத்தை நியமிக்கிற அந்த காரியத்திற்கு பெரிய கொடிய தண்டனையை கொண்டு வருகிற அந்த நரகாக்கினையின் பிடியில் நின்று விடுதலையாக்க இயேசு போதுமானவர். இயேசு நம்மை ரட்சிக்க சித்தம் கொண்டிருக்கிறதுனால்தான் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். வேற எங்கேயும் போக வேண்டாம், நானே தேவன், வேறொருவர் இல்லை என்று இயேசு சொன்னார். வேற எந்த வழியும் இல்லை. இயேசுவின் நாமமே அல்லாமல் பாவ மன்னிப்பிற்காக வேறொரு மார்க்கம் கட்டளையிடப்படவில்லை. இவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிற தேவன் இந்த உலகத்துல வியாதியின் கொடூரமா, பாவத்தினால் வந்த சாபமா, பிசாசின் போராட்டமா, இரவு நித்திரை இல்லையா, கெட்ட சொப்பனங்களால் பாதிக்கப்படுகிறோமா, அடிக்கடி பலவீனப்படுகிறோமா, ஏதாவது ஒரு கொடிய வியாதியினால அனுதினமும் நம்ம மாத்திரை போட்டுட்டு இருக்கிற நிலைமை இருக்கிறதா? எந்த கொடிய சூழ்நிலை ஆனாலும் அது இயேசு கிறிஸ்து மாற்ற வல்லமை உள்ளவர். அந்த பிரச்சனையை நின்று விடுவிக்க இயேசு கிறிஸ்து போதுமானவர். இயேசு கிறிஸ்து அது நின்று நம்மை காப்பாற்ற போதுமானவர் என்பதை நமக்கு இன்றைக்கு தெளிவாக போதிக்கிறார். ஆகவே அவரை நோக்கி நம்ம கூப்பிடுவோம். ஏதோ நம்ம ஆண்டவருடைய நாமத்தினாலே
இந்த வழிகளை கற்றுக் கொடுக்கிற ஊழியக்காரர்களை அல்ல, இயேசுவை நோக்கி பார்ப்போம். நமக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த பிரச்சனைகளா இருந்தாலும், எந்த போராட்டமா இருந்தாலும் இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவர் மூலம் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அவர் மூலம் நமக்கு தண்டனையிலிருந்து விடுதலை இருக்கிறது. அவர் மூலம் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அவர் மூலம் நமக்கு நோய், பிசாசு, பேயின் பிடியிலிருந்தெல்லாம் விடுதலை கிடைக்கிறது. அந்த நாமத்தை நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின். நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீண்டு பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீண்டு பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தமே என் நண்பர் திருப்பாதத்தில். தேவாதி தேவன் தினம் தோறும் தங்கும் தேவாலயம் நானே. தேவாதி தேவன் தினம் தோறும் தங்கும் தேவாலயம் நானே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமானான் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தமே என் நண்பரின். வல்லவரின் இயேசு, வல்லவரன் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல் வெற்றி தந்தார். வல்லவரன் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல் வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசு சன்னிதானத்தில், ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற இவர்களுடைய வாழ்வில் இப்பொழுதே அற்புதங்கள் நடக்கட்டும், இப்பொழுதே அதிசயங்கள் நடக்கட்டும். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியில் ரட்சிப்படைய இல்லையப்பா. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழுள்ளவருடைய கால்கள் எல்லாம் உமக்கு முன் மண்டியிடவும், நீர்தான் தேவன் என்று அறிக்கை பண்ணவும். இப்பொழுது அற்புதங்கள் நடக்கட்டும், இப்பொழுது அதிசயங்கள் நடக்கட்டும். இப்பொழுது ஆண்டவர் கிரியை செய்கிறதை உம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். தேவனுடைய பிரசன்னம் உச்சந்தலை முதல் பாதம் வரைக்கும் ஊடுருவி பாயட்டும். சர்வாங்க சுகத்தை அன்று பிறவி சப்பானியா இருந்த அந்த மனுஷனுக்கு உண்டு பண்ணின தேவன் இன்றைக்கு ஆண்டவரை எங்கள் பக்தி அல்ல, எங்கள் சக்தியும் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமமே இப்பொழுது சர்வாங்க சுகத்தை உண்டாக்குவதாக.
திலமா தினா கமா ஷங்கதுனா தேனாமா சீரா கமா இது லூகண்டல் ஹபாத்தினா. இயேசுவின் ரத்தத்தில் நான் ஜெயமெடுக்கிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நிகழட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகள் செய்வது உமக்கு லேசான காரியம். மருத்துவம் கைவிட்டவைகளை கர்த்தர் செய்கிறவர், மனுஷன் கைவிட்டதை கர்த்தர் செய்கிறவர். இந்த கடனை மாற்ற எல்லை யாராலும் முடியாது, வாழ்நாள் முழுமையிலும் உழைத்தாலும் முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அது சின்ன காரியம். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு அவரால் போஷிக்க முடியும். கொஞ்சத்தை கொண்டு கர்த்தர் பெரியவற்றை செய்கிறவர். ஹல்லேலூயா. அற்புதத்தை செய்கிற வல்லமை வெளிப்படுகிறதற்காய் நன்றி. எல்லாரும் கர்த்தரை துதியுங்க. அவர் நாமம் அதிசயம், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதானத்தின் பிரபு, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, கண்ணீரை காண்கிற தேவன். உன் கண்ணீர் அவர் காண்கிறவர், உன் கண்ணீர் அவர் காண்கிறவர். உன் படுக்கையில நீ வடித்த கண்ணீர் அவருடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை தொடுகிறது, ஆண்டவருடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது. நீங்க பாரத்தோடு வந்திருக்கலாம், நீங்க சுமையை சுமந்து வந்திருக்கலாம். இந்த நேரம் உங்க பாரத்தை ஆண்டவர் மாற்றுகிறது. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்க, அப்பொழுது ரட்சிக்கப்படுவீங்க. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, இயேசுவை நோக்கி பாருங்க. நீங்க எத்தனையோ வழிகளை நோக்கி பார்த்திருக்கலாம், எத்தனையோ நம்பிக்கைகளை நோக்கி பார்க்கலாம். இப்பொழுது இயேசு என்ற அந்த வல்லமையை நோக்கி பாருங்க, இயேசு என்ற அந்த நாமத்தை நோக்கி பாருங்க. விடுதலையை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும், அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அவரே தேவன். ரபிதல் தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை தொடட்டும், வல்லமை இறங்கட்டும். நீங்க இப்போ யாரானாலும் சரி, பாவத்தில் நீங்க போராடிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் பாவத்தினின்று விடுதலை ஆக்குகிறார். எந்த எப்பேற்பட்ட பாவமானாலும் இயேசு கிறிஸ்துவினால் சுகம் உண்டாகிறது, இயேசு கிறிஸ்துவினால் விடுதலை உண்டாகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அற்புதங்கள் நடக்கிறது. மந்திரவாதத்தை கண்டு பயப்படுறீங்களா? வெள்ளி சுனியத்தை கண்டு பயப்படுறீங்களா? ஆண்டவர் சொல்றார், உனக்கு விரோதமான மந்திரம் கிடையாது. நீ ஆண்டவரை நம்பின பிள்ளை அல்லவா? உனக்கு விரோதமா மந்திரம் செஞ்சா மந்திரவாதியை ஆண்டவர் தொட்டு விடுவார். வெள்ளி சுனியம் பண்ணுகிறவன் இல் பொருளாகி விடுவான். ஆண்டவர் சொல்றார் இல்லையா, நான் உனது வலது கரத்தை பிடித்துக் கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறதை இதோ உன்னை எதிர்க்கிற மனிதர்கள் காணும்படி நான் கர்த்தர் என்னும் நீ என் பிள்ளை என்றும் நான் உனக்கு நாமம் தரிப்பித்தேன் என்றும் பூமியில் உள்ள ஜனங்கள் கண்டு பயப்படும்படி நானே உன்னை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். யாரும் சோர்வுக்கோ அசதிக்கோ எந்த பொல்லாத போராட்டத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான். தேவ பிரசன்னத்தை நம்ம உணராம இந்த இடத்துல ஜெபத்துல நம்ம நிக்க முடியாது, அதிசயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ பிரசன்னம் நம் நடுவில் வந்திருக்கிறது, தேவனுடைய வல்லமை நம் நடுவில் வந்திருக்கிறது. அவர் உங்களை விடுதலை ஆக்கும்படி அவர் இந்த நாளில சித்தம் கொண்டிருக்கிறார். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள். ஆண்டவர் சொன்னாரே, மரித்தாலும் பிழைப்பான். உங்க சரீரம் செத்து போனாலும் அதுல உயிர் அவர் கொடுப்பார். உணர்வு இல்லை என்றால் அவர் உணர்வை கொடுப்பார். அவரால் முடியும். இயேசுவை நோக்கி பாருங்கள், அவர் சூழ்நிலையை கூட தலைகளா மாற்றுவார். இந்த நாள் இந்த காரியம் நடக்க முடியுமா என்று நீங்க எண்ணலாம். ஆண்டவர் அழுகின குஷ்டரோகிகள், கால்கள் அழுகினவர்களாக நாங்க ஊர்ல இருந்தாலும் செத்துருவோம், ஆனா நாங்க யுத்த களத்துக்கு போகிறோம் ஓடினாங்க. ஆண்டவர் சீரியரின் அரசாங்கத்துக்கு, இராணுவத்துக்கு ரதங்களின் சத்தத்தை உண்டாக்கினார். ஆண்டவர் அன்றைக்கே மலிவு விலையில பொருட்களை கொடுத்தவர். உன் வாழ்க்கையின் மாற்றத்தை, உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து உன் வாழ்க்கையை அவரால் புதுப்பிக்க முடியும். தேவன் பெரியவரா வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை நோக்கி அப்படியே பாடுவோமா? எனக்கு தாசை வரும் பர்வதோ நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதோ நேராயன் கண்களை ஏறெடுப்பே. வான பூமியும் படைத்த
நல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும் படைத்த நல்ல தேவனிடம் இருந்தே என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை பூமியின் எல்லை எங்கு உள்ளவர்களே அவரை நோக்கி பாருங்கள். ஏறெடுப்பே வல பக்கத்தில் நிழலவரே வலுவாமல் காப்பவர் அவரே வல பக்கத்தில் நிழலவரே சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே எனக்கு வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். எல்லாரும் உதவி வரும் உதவி செய்கிறவரே பார்க்கின்றேன். கால்கள் கல்லாட விட மாட்டான் காக்கும் தேவன் உறங்க மாட்டான் கால்கள் கல்லாட விட மாட்டான் காக்கும் தேவன் உறங்க மாட்டான் இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார் இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார் உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன் வானமும் வையமும் படைத்தவரை பார்க்கின்றேன் உதவி வரும் கண்களை நோக்கி உங்கள் போக்கிலும் மரத்திலும் அவர் கூட இருப்பார் பார்க்கின்றேன் போகும் போதும் காக்கின்றார் திரும்பும் போதும் காக்கின்றார் போகும் போதும் காக்கின்றார் திரும்பும் போதும் காக்கின்றார் இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார் இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார் உதவி வரும் உங்களை நோக்கி பார்க்கின்றேன் வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் உதவி வரும் கண்களை நோக்கி இயேசுவின் தொடுதல் இயேசு கிறிஸ்துவின் மகிமை இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் இயேசு கிறிஸ்துவின் மாறாத அன்பு உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன் வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் ஆண்டவரே உம்முடைய உதவி ஒத்தாசை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக அற்புதத்தை செய்கிறதில் உமக்கு நிகர் இணை யாராண்டவரே இந்த உலகத்தில் உம்முடைய நாமமே அல்லாமல் பூமியில வேறொரு நாமம் இல்லை என்பதை இதோ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உணரும்படி நீர் இப்பொழுது அவர்களுக்கு சர்வாங்க சுகத்தை கட்டளையிடுவீராக இப்பொழுது அவர்கள் குடும்பங்களில் இருக்கிற சஞ்சங்கலங்களும் தவிப்புகளும் விலகி ஓடுவதாக மரண கண்ணிகள் தெரிவிடுவதாக பாதாளத்தின் வல்லமைகள் எந்த குடும்பத்திலே மேற்கொண்டு இதோ இவர்களை விழுங்கி விடலாம் என்று சொல்லி இவர்களை கொன்று விடலாம் என்று சொல்லி இவர்களை அழித்து விடலாம் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறதோ அவனுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நசுக்கப்படுவதாக தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொருவருக்கும் அதிசயத்தை நிகழ்த்தட்டும் ஒவ்வொருவருக்கும் அடையாளத்தை சேர்த்து சின்ன குழந்தைகளுக்கு வாலிப தம்பிகளுக்கு வாலிப சகோதரிகளுக்கு அற்புதத்தை செய்யட்டும் அவர்களோடு போராடுகிற பொல்லாதவனுடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும்
எல்லாரையும் நிரப்புங்க ஆண்டவரே. எல்லாரையும் உங்க பிரசன்னத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. மகிமை டிவி நேயர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் குடும்பங்கள் தழைக்கட்டும். அவர்கள் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த சேனலை கொண்டு கர்த்தர் அநேக ஆயிரங்களை, லட்சங்களை, கோடிகளை ரட்சிப்பீராக. அதை நடத்துகிற ஆண்டவரே உம்முடைய மகனுக்காக ஸ்தோத்திரம். அவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவருடைய மனைவி, பிள்ளைகள், அவருடைய பெற்றோர், அவரோடு ஆண்டவரே வேலை பார்க்கிற ஸ்டாஃப், அவருக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அனைத்தையும் நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். தேவன் சின்னவனை ஆயிரமாகவும் சிறியவனை பலத்த ஜாதியுமாக மாற்றுகிறவர். ஆண்டவருடைய பிரசன்னம் உம் மகனோடு கூட இருப்பதாக. எல்லா எலக்ட்ரிக் பொருட்கள் மீதும் உமது ஆளுமை வருவதாக. கர்த்தர் தாவீதை நாளுக்கு நாள் விருத்தியடை செய்தவர். யோசேப்போடு கூட இருந்து பெருக்கத்தை செய்தவர். ஆபிரகாமோடு கூட இருந்து போன இடங்களிலெல்லாம் அனுகூலத்தை செய்தவர். இந்த டிவி சேனலோடு கர்த்தர் கூட இருந்து இது நாளுக்கு நாள் இதனுடைய எல்லைகள் விரிவாக்கப்பட்டு போவதாக. இதன் மூலம் தேவனுடைய வார்த்தை தேசங்களுக்குள் உம்முடைய அன்பை அறியாத அநேக புறஜாதிகளை சந்திக்கிற ஒரு ஊடகமாக எங்கள் அப்பா பயன்படுத்துங்க. உங்க பிரசன்னம் அதை செய்கிறதற்காய் நன்றி. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் வந்த வண்ணமாக போகக்கூடாது. தேவனை நான் சந்தித்தேன், ஆண்டவர் எனக்கு சந்தித்தார், என் பாரம் நீங்கினது, என் துக்கம் சந்தோஷமாய் மாறினது என்றே அவர்கள் புறப்பட்டு போகணும்ப்பா. வரும்பொழுது பாதுகாப்போடு கொண்டு வந்தீங்க, போகும்பொழுது உம்முடைய பாதுகாப்பு இருக்கணும் ஆண்டவரே. இந்த இடத்தில் செய்யப்படும் எல்லா விண்ணப்பங்களுக்கும் உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் திறந்தவைகளுமாயிருக்கட்டும். யாதொருவன் கண்ணீரோடு வந்து ஆண்டவரே என்று கேட்டால் அவருக்கு நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் செய்யணும் என்று நாங்கள் வேண்டி நிற்கிறோம். தகப்பனுடைய ஆளுமையில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும். ஆண்டவரே நீர் உயர்த்தும், பெரிய காரியத்தை செய்யும். இந்த ஊழியம் ஆண்டவரை ஒளிபரப்பப்படுவதற்கு காரணமாய் இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அந்த நன்மைகள் அவர்களுக்கு உண்டாகட்டும். அவர்களை கர்த்தர் பெருக பண்ணும். அவருடைய வாழ்க்கை துளிர்ப்பதாக. அவர்கள் இதற்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கட்டும். எங்கள் ஆண்டவராலே ஆகும், எங்கள் ஆண்டவராலே ஆயிற்று. நீர் அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவர் கிரியை செய்யும். ஆண்டவரே நீர் அநேக ஊழியர்களை எழுப்பும், அநேக பாரம் கொண்ட ஜெப வீரர்களை எழுப்பும். இந்த சேனல் மூலமாக கர்த்தர் தேசத்தை அசையும் அக்கினி நெருப்பு இதன் மூலம் பற்றி எரியட்டும் ஆண்டவரே. இதுல உங்க வார்த்தையை கொடுக்கிற எல்லா ஊழியர்களையும் ஊழியக்காரிகளையும் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தும் ஆண்டவரே. நீர் கூட இருப்பீராக. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாளை தினம் இருக்கிற எல்லா ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா கூட்டங்களிலும் உங்க மகிமை வெளிப்படட்டும். அப்பிரயோஜனமான நாங்க, எங்கள் தகுதி நீர்தான் ஆண்டவரே. உமக்கே எல்லா மகிமையும் புகழையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கிய சிநேக வழிநடத்தல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.